ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 3 வகையான ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 5 பச்சை மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதில் தக்காளி 2 பழுத்த தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மையாக அரைச்சிக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு 1/4 டீஸ்பூனு, ஜீரகம் மறக்காமல் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை தாளித்து கொட்டிடுங்க. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு சட்னிக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸை. சேர்த்துட்டு இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது இதில் நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது வெள்ளூர் பச்சையாக இருக்கு இல்லையா, நல்ல காரமாக இருக்கும். டார்க் கலரில் இருக்கிற பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காட்டமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் கருவேப்பிலை ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு மையாக அரைச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு சட்னி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக அரைச்சிட்டு இதில் தாளித்து கொட்டிடலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இன்னொரு சட்னிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். வெள்ளை உளுந்து சேர்த்து இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிய விட்டுக்கலாம். இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணாம், பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் தான் டேஸ்ட்டும் அதிகம், சத்தும் அதிகம். இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் நான் ஒரு 8லேருந்து 9 சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு பாருங்கள், இத்தினோண்டு புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதில் 2 கைப்பிடி அளவுக்கு நல்ல நிறையாவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதே மாதிரி கருவேப்பிலையை ஏதாவது ஒரு வகையில் உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது. ஹேர் ஃபால்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிரும். நம்ம என்ன தான் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சாலும் இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் நம்ம டெய்லி ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடும் போது நம்மளுக்கு ஹேர் லாஸ்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். இந்த சட்னி குறைன்னு அரைச்சி சாப்பிடுங்க. அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் கருவேப்பிலை சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.